அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை தீபத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உற்சாக மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை புனித அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் தாயகம்னே சொல்லலாங்க. தமிழ்நாட்டில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்களில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்னு சொல்லலாங்க. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் இது ஒன்றாகும். இது நெருப்பின் அதாவது அக்னி உறுப்பு ஆகும். திருவண்ணாமலையில் கொண்டாடப்படும் பண்டிகையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஆகுங்க. இந்த கார்த்திகை தீப திருவிழாவானது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி கொண்டாடப்படுதுங்க. கார்த்திகை தீப திருவிழா என்பது தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படும் ஒரு பழமை வாய்ந்த திருவிழாவாகும். விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரின் அகங்காரத்தை அடக்க சிவபெருமான் முடிவிலா ஒளித்தூணாக அவதரித்த நிகழ்வை இந்த தீப திருவிழா குறிக்கிறது. இது இருளின் ஒளியின் நெற்றியையும் தெய்வீக சக்தியின் வெற்றியையும் குறிக்கும். 10 நாள் பிரம்மோற்சவத்துடன் திருவண்ணாமலை கார்த்திகை தீபமானது கொடியேற்றத்துடன் தொடங்குதுங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவானது ஆன்மீக செழுமையும் கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்குதுன்னே சொல்லலாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாக இருப்பது தாங்க கார்த்திகை தீப திருவிழாவானது. இது கிட்டத்தட்ட 10 நாட்களும் நடைபெறுகிறதுங்க. இதை காண திருவண்ணாமலைக்கு எண்ணற்ற மக்கள் வருவாங்க. இந்த தீப திருவிழாவானது வருகின்ற டிசம்பர் 13ஆம் தேதி வருதுங்க. அன்று காலையில் 4 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு 668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றுவாங்க. 5 அடி உயரமும் 250 கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் 300 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு 1000 மீட்டர் காடா துணியாலான திரியின் மூலம் இந்த மகா தீபமானது ஏற்றப்படுகிறது. இது தொடர்ந்து 11 நாட்கள் எரியுங்க. தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோவில்களில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலும் ஒன்றுங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆன்மீக திருத்தலனே சொன்னாங்க. இது சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் 9 கோபுரங்களையும் 6 பரிகாரங்களையும் 142 சன்னதிகளையும் 306 மண்டபங்களையும் உள்ளடக்கிய திருக்கோவிலாகும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற 2 பெரிய குளங்கள் கோயிலின் உள்ளேயே அமைந்திருக்கின்றன. இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலானது சோழர் காலம் துவங்கி நாயக்கர் காலம் வரை தொடர்ச்சியாக பல்வேறு மன்னர்களால் கட்டப்பட்டும் திருப்பணி செய்யப்பட்ட கோவிலாகும். கிபி 1565 தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு வீழ்ந்த பிறகு தமிழ்நாட்டை ஆண்டு வந்த நாயக்கர்கள் சுதந்திர மன்னர்களானார்கள். அந்த காலகட்டத்தில்தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பெருமளவில் மேம்படுத்தப்பட்டது. நீண்ட மதில்கள், ராஜகோபுரம், அழகு மிகுந்த சிற்பங்கள் போன்றவை இவர்கள் காலத்தில்தான் உருவாக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் கார்த்திகை திருநாள் என்பது மிக முக்கியமான நாளாக இருப்பதை சில கல்வெட்டுக்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அண்ணாமலையார் கோவிலில் கிடைத்த முதலாம் ராஜேந்திர சோழனின் 19ஆம் ஆண்டு கல்வெட்டு கார்த்திகை திருநாளின் இறைவன் திருவேட்டைக்கு எழுந்தருளியதை பற்றி கூறுகிறது. திருவண்ணாமலை கோயிலில் மைசூரு கொப்பரை என்ற மிகப்பெரிய கொப்பரை உள்ளது. அதை எண்ணெய் கொப்பரையில் கிபி 1746 நவம்பர் 20ஆம் தேதி எழுதப்பட்ட எழுத்துக்களின் குறிப்புகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த கொப்பரையானது எழுதப்பட்ட வாசகங்களின் அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கு திருக்கிருத்திகை தீபாராதனை நடத்துவதற்கும் சமஸ்தானத்திலேயே பிரதானி வெங்கடபத்யாயா கொப்பரை வழங்கியுள்ளது பற்றியும் அதன் எடை சுமார் 41.2 பாரம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கல்வெட்டுக்களை தவிர திருவண்ணாமலையில் உள்ள சில மடங்களின் திருவண்ணாமலையார் கோவிலில் கிடைக்கும் செப்பேடுகளின் கார்த்திகை தீப திருவிழா குறித்த குறிப்புகளும் மலையின் மீது தீபம் ஏற்றப்பட்டது என்பதை பற்றிய குறிப்புகளும் அடங்கியுள்ளன. திருவண்ணாமலை திருக்கோவிலின் கிடைத்த 1788ஆம் ஆண்டு செப்பேடும் 1816ஆம் ஆண்டு சேர்ந்த தெலுங்கு செப்பேடுகளும் இந்த கோவிலின் கார்த்திகை திருவிழாவை பற்றி குறிப்பிடுகின்றன.
கல்வெட்டு ஆதாரங்கள், செப்பேடுகள், செய்திகள் ஆகியவற்றை வைத்து கார்த்திகை திருவிழா சோழர் காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை பற்றி அறியலாம். மதுரையில் பெருமாள் மலை, ஆரிட்டாப்பட்டி, கீழக்குயில்குடி, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் தீபங்கள் ஏற்றப்படுதுன்னே சொல்லலாங்க. இப்படி தீபங்கள் ஏற்றப்படும் மலைகள் அனைத்திலும் சமணர் தொடர்பான பள்ளிகளோ சிற்பங்களோ உள்ளன. ஆனால் இந்த தீபத்தை கிழக்கே உள்ள சிற்பங்களும் தொடர்பு படுத்தும். திருவண்ணாமலை என்பதற்கு பெயர் வருவதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்பது பொருள். அண்ணா என்றால் நெருங்க முடியாத, அதாவது திருமால் வாரக அவதாரமான சிவனின் அடியையும் அன்னமாக பிரம்மா முடியையும் காண முயன்று முடியாத நெருப்பு மலை என்பதால் அவர் அண்ணாமலையார் என்று அழைக்கப்படுகிறார். கைலாசத்தில் சிவன் இருப்பதால் கைலாச மலை சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. திருவாரூரில் ஒருவர் பிறந்தாலே முத்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முத்தி, காஞ்சியில் இறந்தால் முத்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி என முன்னோர்கள் கூறுவது உண்டு. அந்த அளவிற்கு நினைத்தாலே முத்தி தரக்கூடிய அளவு திருவண்ணாமலை கோவில் சிறப்பு வாய்ந்ததாகும். திருவண்ணாமலையில் இருக்கும் மலையானது 260 கோடி ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றியதாகும். அது மட்டுமல்லாமல் சைவர்களின் நம்பிக்கையின்படி இந்த மலையானது கிருத யுகத்தின் நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தின் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் தங்க மலையாகவும், தற்போது கலியுகத்தில் கல் மலையாகவும் இருப்பதாக நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பரணி தீபமானது அதிகாலை 4 மணிக்கு மூலவர் கருவறைக்கு முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்குகள் ஏற்றுவார்கள். அதன் பின் உண்ணாமுலை அம்மன் சன்னதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தின் இறுதியாக பைரவர் சன்னதியில் வைத்து பூஜை செய்கின்றனர். கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரமோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது. இதில் 10 நாட்கள் உற்சவங்களும் ஊர்வலங்களும், 3 நாள் தெப்ப விழா திருவிழாக்களும், அதனை அடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகின்றன. மலையின் மீது தீபம் ஏற்றுவதற்கு முன்பே கோவிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீப தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. தீபம் ஏற்றும் நேரம் நெருங்கியவுடன் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றுவார். இறைவன் தேவிக்கு தன்னுடைய இடப்பக்கம் அளித்த காட்சி அளிப்பார். திருவண்ணாமலையில் தீபத்தை ஏற்ற சுமார் 3000 கிலோவுக்கும் மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கார்த்திகை தீபத்தன்று மலை வலம் வருதல் மிகவும் சிறப்பானதாகும். அந்நாளில் வலம் வருதல் அவர்களுக்கு பாவ விமர்சனம் நிச்சயம் கிடைக்கும் என்பார்கள். கர்ம வினைகளும் போகும் என்பது ஐதீகமாகும். திருவண்ணாமலை கோவிலின் விவரங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. கோவிலின் பெயர் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில். சமஸ்கிருத பெயர் அருணாச்சலேஸ்வரர். தமிழில் திரு அண்ணாமலையார் திருக்கோவில். மூலவர் அண்ணாமலையார். தாயார் உண்ணாமுலையால் அதாவது பார்வதி தேவி. சிறப்பு திரு கார்த்திகை தீபமாகும். விழாக்கள் சிவராத்திரி, கிரிவலம் ஆகியவையாகும். அமைந்துள்ள இடம் திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாட்டில் உள்ளது. கைலாயத்தில் சிவன் இருப்பதால் கைலாய மலை சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலையும் சிறப்பு பெற்றதாகும். இந்த திருத்தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். மலையே சிவலிங்கமாக உள்ளதா என்பது நம்பிக்கையாக உள்ளது. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி அருளினார். இந்நாளில் தீப திருநாளானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள். பின்பு அந்த தீபங்கள் ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகிற மகா தீபமானது கார்த்திகை தீப திருவிழா நாளில் மாலையில் அண்ணாமலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ காலம் திருமண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றப்பட்ட அதே நேரத்தில் மலையின் உச்சியின் மீது மகா தீபமானது ஏற்றப்படுகிறது. மகா தீபம் ஏற்றப்படும் நேரத்தில் அருணாச்சலருக்கு அரோகரா என்று மக்கள் முழங்குவார்கள்.
இந்த வீடியோவில் கார்த்திகை தீபத்தின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.